மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டு ரெசிப்பியில் வந்து உடச்சி விட்ட முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். முட்டை பிரியாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு விட்டுக்கோங்க. சோம்பு நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பொடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை 1-2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி 2 கட் பண்ணி போட்டால் போதும். அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் நல்லெண்ணெயில் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, சோம்பு எல்லாம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போது 2 நிமிஷம் இது நல்லா வதங்கிருச்சு. ஒரு சின்ன எலுமிச்சப்பழ சைஸ்க்கு புளியை நான் ஊற வச்சுருக்கேன். அதை கரைச்சி எடுத்துக்கலாம். முட்டை குழம்புக்கு அதிகமாக புளி சேர்த்துடக்கூடாது. ஒரு சின்ன எலுமிச்சப்பழ சைஸ் புளிக்கு சேர்த்துருக்கேன். அந்த தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு வீட்டு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். மசாலா சேர்த்த உடனே தண்ணி சேர்க்காமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த புளி தண்ணி மசாலா எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நல்லா ஒரு 2 to 3 நிமிஷம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்க்கும் போது குழம்போட வாசனை சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன். இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி கரண்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. ஏன்னா வந்து நம்ம சேர்த்த குழம்பு மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் அது கொதிக்கட்டும். இப்போ இதுக்கான ஒரு மூடி போட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். இது நல்லா கொதிச்சிட்ருக்க கேப்பில் வந்து நம்ம தேங்காய் அரைச்சி பேஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சமாக மிளகு சேர்த்துருக்கேன். இதை இப்போ நல்லா அரைச்சி பேஸ்ட் எடுத்துக்கோங்க. இப்போது இது நல்லா கொதிக்குது குழம்பு. அதில் நம்ம அரைச்ச பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். முட்டை குழம்புக்கு ரொம்ப தேங்காய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 1/4 மூடி அளவுக்கு சேர்த்தா போதும். சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு வச்சு இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போது இது நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். இறக்க போகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் இல்லை 1 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் முட்டை சேர்த்தா போதும். முட்டை உடச்சி ஊற்றும் போது கண்டிப்பாக அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு ஊற்றுனீங்கன்னா அப்படின்னா திரிஞ்சு போயிடும். முட்டை அப்படி அழகாக மஞ்சள் கருவு தனியாக வராது. ஸோ அதனால் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு தான் கண்டிப்பாக ஊற்றணும். இல்லைன்னா அடுப்பை ஆஃப் பண்ணி கூட வச்சு ஊற்றிக்கலாம். அதே மாதிரி முட்டையை ரொம்ப ஹைட்டில் வச்சு ஊற்றாதீங்க, உடஞ்சிரும், அதுவும் பிரிஞ்சு போயிடும். இந்த மாதிரி கிட்டக்க வச்சு ஊற்றிக்கோங்க. ஊற்றி இதை அப்படியே மூடி வச்சுருங்க. ஊற்றினோடனே முக்கியமான விஷயம் வந்து நம்ம கரண்டி போட்டு அதை கிளறி விட்டுறக்கூடாது. ஒரு நிமிஷம் இப்படி விட்டிங்கன்னா அதுவே அழகாக உப்பி மேலே வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா தான் நம்ம கரண்டி போடணும். உடனே நீங்கள் கரண்டி போட்டு கிளறினீங்கன்னா அது உடைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி லேசாக ஒரு கிளறி விட்டுருங்க. குழம்பு நல்லா கொதி வரட்டும். ஏன்னா உடச்சி ஊற்றின முட்டை நல்லா வெந்து வரணும். அதுக்காக நல்லா கொதிக்க விடுங்க. இது கொதித்து நல்லா குழம்பு திக்காகி வரும். இப்போ முட்டை பார்த்திங்கன்னா எப்படி அழகாக உடையாமல் கரெக்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி பக்குவமாக ஊற்றினா தான் உங்களுக்கு முட்டை உடஞ்சி பிரியாமல் கரெக்டாக வரும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு சூப்பரான உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு மக்களே. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.